நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறேன், அப்பா பிள்ளை எல்லாம் வீட்டுல போய் உட்காருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி உட்காந்துட்டாங்க. இது நாங்களா எடுக்கிற முடிவு கிடையாது, மக்கள் தீர்ப்பு. டிஎம்கே தான். எங்க அப்பாலாம் அப்போத்துல இருந்து டிஎம்கே தான். ஆனா இப்போ வந்து எங்க அப்பா சுத்தமா வேணவே வேணாம், ஃபுல்லாவே டிவிக்கே. எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணன், என் தம்பி, சின்ன பொண்டு பொடிசு கூட டிவிக்கே தான். மக்கள் வந்துட்டு இன்னைக்கு என்ன செய்தியில வரும், டிவி சேனல்ல உட்காந்து செய்தி எல்லாம் யாரும் ரொம்ப பார்க்க மாட்டாங்க, புரியுதுங்களா? இன்னைக்கு செய்தி தான் கதின்னு உட்காந்து இருக்கிறாங்க. நான்லாம் 8 மணிக்கெல்லாம் செய்தியை போட்டு உட்காரேன். ஏன்னா என்ன நடக்குது ஆர்வம். இந்த ரோடுக்கே போவாங்க, இந்த ரோட்லயே வருவாங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு போனா மட்டும் போதுமா? இந்த மக்களுக்கு என்ன தேவைன்றதை கேட்கணும்ல. மக்களால் அவர் ஜெயிச்சாரு. அதனால அவர் என்னென்ன செய்யறாரு, அவருக்கு எதனா ஒரு கெட்ட பேர் வந்துருமா, அவர் யாருன்னா அவதூறு பேசுவாங்களா அப்படின்றது. மக்களுக்கான ஆட்சியை தருவாரு நம்புறீங்க? நம்புறோம். சிஎம் யாருப்பா? விஜய் மாமா. சரி, அத்தை யாருக்கு ஓட்டு போடணும்? விஜய் மாமா. அவ யாருக்கு ஓட்டு போடணும்? விஜய் மாமா. எல்லாரும் விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடணுமா? சரி, விஜய் மாமா சிஎம் ஆயிட்டாரு. விஜய் மாமாக்கு எதனா வாழ்த்து சொல்றியா? ஐ லவ் யூ சொல்லு. I love you. ஐ லவ் யூ விஜய் மாமா சொல்லணும். I love you விஜய் மாமா. விஜய் வந்து சிஎம் ஆகி ஒரு 12 நாள் ஆகுது. இதுல அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? சூப்பர். நாங்க எதிர்பார்த்ததை தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் எதிர்கட்சியில இன்னும் குறை சொல்றாங்களே. அவங்க சொல்றது எதுவும் மாறல, அப்படியேதான் எல்லாம். அவங்க எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டாங்களா சொல்லுங்க? அவங்க தாத்தா செஞ்சாரா இல்ல அவங்க அப்பா செஞ்சாரா? அடுத்தது அவரு உட்கார வேண்டிய சிஎம் சீட்டு, துணை முதலமைச்சரா உட்காரு, அது கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கம், வேற ஒண்ணும் இல்லை, புரியுதுங்களா? அவர் உட்கார வேண்டிய சீட்ல இன்னைக்கு அர்ஜுனா உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால ஒரு ஆதங்கம் இருக்கும். மக்கள் ஃபுல்லாருமே விஜய் பக்கம் இருக்கிறாங்க, ஓகேங்களா? அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறேன், அப்பா பிள்ளை எல்லாம் வீட்டுல போய் உட்காருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி உட்காந்துட்டாங்க. இது நாங்களா எடுக்கிற முடிவு கிடையாது, மக்கள் தீர்ப்பு. தமிழ்நாடு எத்தனை வாட்டி தான் ஏமாந்து மக்கள் வந்து ஒருத்தனுக்கே ஓட்டு போட்டு திரும்பவும் ஏமாறதான் போறீங்க. ஏன்னா இந்த ஆட்சி 6 மாசம் கூட தாங்காது, 6 மாசத்துல கவிழ்ந்துரும், திரும்ப திமுக வரும்னு சொல்றாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா பெரும்பான்மை கிடைக்காம தான் அவரு எல்லா கட்சியும் வந்து கூட்டணி ஒட்டு போட்டு வச்சிருக்காரு. கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் பதவி கொடுத்துருக்காருல்ல. ஒட்டு போட்ட துணி இது தாங்காது அப்படின்றாங்க. சரி இருக்கட்டுமே, நாங்க ஸ்ட்ராங் ஆக்குறோம். அவங்க எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. குளத்தூர்ல ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயோ இது ஊத்திக்கும், விஜய் ஒரு நடிகர்னாங்க, அவரெல்லாம் வரமாட்டாரு, ஸ்டாலின் தான் வருவாரு அப்படின்னாங்க. ஸ்டாலின் தான் வந்தாருங்களா? இல்ல. ஒட்டு போட்ட துணி தான் ஜெயிச்சுது இன்னைக்கு, புரியுதுங்களா? எத்தனை வாட்டி நீங்க கிழிச்சாலும் அத்தனை வாட்டி நாங்க ஒட்டு போட்டு அவரை ஓட்டு போட்டு உட்கார வைப்போம் நாங்க, புரியுதுங்களா? இது கிளியாது. விஜய் சார் வந்து சிஎம் வந்து 10-11 நாள் ஆயிடுச்சு. அவரோட செயல்பாடுலாம் எப்படி இருக்கு நீங்க பாக்குறீங்க? வேற லெவல்ல இருக்குப்பா. எல்லாரையும் மாத்திட்டாரு. எல்லாமே ஆட்சியில வந்து உக்காஞ்சவனே முக்கியமான நிறைய பிரச்சனைகளை கொஞ்சம் தீர்த்திருக்காரு. எல்லாரையும் மாத்தி போட்டிருக்காரு. ஏன்னா வந்து முன்ன இருந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். இப்ப இருக்கிறவங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்ப இருக்கிறவங்க அவங்களுக்கு உண்டான வேலை கரெக்டா செய்வாங்க. அதனால எல்லாத்தையும் மாத்திருக்காரு பாரு. இதுவே பெரிய விஷயம். ஆமா, இப்ப எதிர்கட்சியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த 10 நாள்ல என்ன அதே கொலை திருட்டு தான் நடந்துட்டு இருக்கு. என்ன பெரிய வந்து உக்காஞ்சவனே இப்ப எத்தனை 75 ரவுடியை புடிச்சிருக்காங்க நைட்டோட நைட்டா. இதெல்லாம் எங்கப்பா நடந்தது? போன வருஷம் நடந்ததா சொல்லு? போன ஆட்சியில நடந்ததா? இதெல்லாம் நடக்கல. கொலை நடந்தது. இப்ப 10 வயசு சிறுமியை கூட கெடுத்திருக்காங்க. இது யார் பண்ண வேலை? இவரு என்ன போய் செய்யணும் சொல்றாரு? இவனுங்க பண்றானுங்க அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து நடக்கலப்பா. இவனுங்களா ஏத்தி விடுறாங்க, அவதூறு பறக்குறாங்க. அவதூறு தான் முக்கியமா, அவதூறு தான் பரப்புறாங்க. அவதூறு பரப்பி 108 இடம் ஜெயிக்க வச்சிட்டாங்கன்றீங்களா? அவதூறு பரப்பி 108 இடம் ஜெயிக்க வச்சிட்டாங்களான்ட்டுல. அவர் வந்து இந்த இடத்துல வரணும், அவர் வந்து உட்காரணும் இந்த சீட்ல. அவர் வந்து உட்கார்ந்தாதான் நல்லபடியா இருக்குன்றதுனால தான் உட்கார வச்சது. நாங்களாம் அவருக்கு தான் ஓட்டு போட்டோம், டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டோம். நீங்க 1000 அரசியல் தந்திரங்கள் செஞ்சு எங்கன்னா நீங்க தந்திரத்திலே பிறந்தவங்க தான். உங்க அப்பால இருந்து உங்க தாத்தால இருந்து எல்லாருமே தந்திரம்னா என்னன்றத உங்ககிட்ட காட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது பெரிய ஒரு திமுகன்ற ஒரு கோட்டைய ஒரே ஒரு சின்ன இளைஞர்களால அதை வீழ்த்திய அடிச்சு உடைச்சிட்டாங்க. அவங்க போடுற தந்திரம்லாம் விஜய்ன்ற 3 எழுத்து மந்திரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. ஏங்க அவங்க வந்து விஜய் வந்துட்டு தனியா போய் நிக்கல. ஆனா நீங்க வீட்டுல உட்காருங்க, நாங்க ஓட்டு போறோம், நீங்க நீங்க ஏங்க நீங்க போற இடம் எல்லாம் ஒரே ப்ரெஷர், எத்தனையோ பேர் இறக்குறாங்க. நீங்க போற இடத்துல எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை தான் இருக்குது. அதனால நீங்க பிரச்சாரத்துக்கு கூட வராதீங்க, நாங்க ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறோம்னு சொன்ன மாதிரியே மக்கள் செஞ்சாங்களா? புரியுதுங்களா? அதுதான் மக்களோட கையில தான் இருக்குது அதோட பதவி எல்லாம், புரியுதுங்களா? இவங்க கையில கிடையாது.
நீங்க 6 மாசம் கழிச்சு நீங்க 3 மாசத்துலயே நீங்க அவரை கிழிச்சு உட்கார வைக்கணும்னு நினைச்சாலும் நாங்க ஓட்டு போட்டு உட்கார வைப்போம். நாங்களாம் எங்க அப்பாலாம் வந்து ஏடிஎம்கே தான், டிஎம்கே தான், டிஎம்கே தான். எங்க அப்பாலாம் அப்போத்துல இருந்து டிஎம்கே தான். ஆனா இப்போ வந்து எங்க அப்பா சுத்தமா வேணவே வேணாம், ஃபுல்லாவே டிவிக்கே. எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணன், என் தம்பி, சின்ன பொண்டு பொடிசு கூட டிவிக்கே தான். ஒண்ணே இல்ல, என் தம்பி பையனை கேக்குறேன், நீங்க அதை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். பாயா படியா இங்க கேமரா இது lens பாரு. அங்க பாரு. சிஎம் யாருப்பா? யாருக்கு ஓட்டு போடணும்? விஜய் மாமாக்கு ஓட்டு போடணும். சிஎம் யாரு? அத்தை யாருக்கு ஓட்டு போடணும்? எல்லாரும் விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடணுமா? சரி சரி. டிவிக்கே வேணா யாருப்பா? மக்கள் ஒரு அவசரத்துல ஓட்டு போட்டாங்க, இன்னைக்கு புலம்புறாங்க, ஐயோ விஜய் யாரு புலம்புறாங்க? யாரும் சொல்றாங்க. யாருமே புலம்பலையே, நல்ல ஆட்சி தான் திருப்தியா தான் இருக்கிறீங்க. திருப்தியா இருக்கிறோம். யார் சொன்னது புலம்புறாங்கன்னு? ஒயின் ஷாப்பை எடுத்ததெல்லாம் தப்பா சொல்லுங்க? அது நல்லதுதான். எத்தனையோ குடும்பங்கள்லாம் அழிஞ்சு போயிருக்குது. எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு கதறாங்க. பிள்ளைங்களோட அப்பா, பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டிய அப்பாக்கெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுல இருக்கிறனாலதான் அந்த குடும்பத்தை வந்து அந்த குடும்ப தலைவியால எடுத்து நடத்த முடியல. இன்னைக்கு பிள்ளைய அப்பாவை பார்த்து புள்ள கெட்டு போகுது. புரியுதுங்களா? அதனால ஒரே நாள்ல எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. 2500 பணம் தருவாரா, நகை தருவாரா, கல்யாணத்துக்கு சீர்வரிசை தருவாரா? நீங்க எல்லாம் தந்துட்டீங்களா? சொல்லுங்க. நீங்க எல்லாம் வந்தீங்க, ஆட்சியில வந்தீங்க, எல்லாமே செஞ்சிட்டீங்களா? எதுவுமே நீங்க செய்யல. அவர் செய்வாரு. அவர் செய்யலன்னா கூட பரவாயில்லங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம். அதாவது பொழைக்கிறதுக்கே வழி இல்லைன்றவங்க தான் அவர் கொடுக்குற அந்த நிதியை வந்து எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. புரியுதுங்களா? எங்க போனாலும் உழைக்க முடியும். கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஆமா, அவ்வளவுதான். இந்த இடம் வந்து எம்சி ரோடுப்பா. இது வந்து துணி வர்த்தக பண்ற இடம். இந்த இடத்துல நிறைய பொதுமக்கள் வராங்க, லேடிஸ் இன்க்ளூடிங் நிறைய வராங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த இடத்துல பாத்ரூம்ன்றது ஒண்ணு கட்டலப்பா. இது வரைக்கும் யாராவது வந்து பாத்ரூம் எங்கன்னு கேட்டா அவதிப்படுறாங்க. மக்களுங்க ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. எங்கன்னா பாத்ரூம் இருக்குதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அதனால வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு பாத்ரூம் ஒண்ணு கட்டி தரணும்ப்பா. இல்ல அது கண்டிப்பா அது நானே தாமண்ணன் கிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா. அண்ணன் வந்தாரு, இங்க வந்தாரு, நாங்க சால்வை பொத்தணும். சால்வை பொத்திட்டு அவர்கிட்ட சொன்னோம், நாங்க இந்த மாதிரி ஒரு கோரிக்கை ஒண்ணு இருக்கு, உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா வந்து இந்த இடத்துல ரொம்ப மோசமா இருக்கு, யாரையும் எங்கேயும் நம்ப முடியல. சந்துக்கு போனாலே அங்கங்க கஞ்சா அடிக்கிறவனுங்களா இருக்கிறாங்க, எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அண்ணன்கிட்டே நாங்க சொல்லணும் தான் வச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனா இதெல்லாம் மாத்திருவோமான்னு சொல்லியிருக்காரு. மாத்திருவாங்க. இன்னும் நிறைய வேலை பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. அவரு வேலையே பார்க்க கூடாத அளவுக்கு ரொம்ப ப்ரெஷ் பண்றாங்க. ரஜினிகாந்தோட சொன்னாரு ஒரு 2 வருஷம் அவருக்கு டைம் கொடுங்க. அதாவது அவர் என்ன சார் டைம் கொடுக்க வேண்டியது? அவர் பார்த்து உட்கார வச்சாருங்களா? இதெல்லாம் நாங்களா பார்த்து அவர் உட்கார வச்சா? டைம் கொடுங்கன்னு சொல்றது. சில பேரு ரஜினிக்கும் விஜய் ரசிகர்களும் சண்டை மூட்டி விட்டாங்க. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாரு அவருக்கு ஒரு 2 வருஷம் டைம், அவர் நல்லா தான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க சொல்றதா எவ்வளவு நாள் டைம் கொடுப்பீங்க? டைம் எல்லாம் இல்லைங்க, அவர் தாங்க சிஎம். 2 வருஷம் டைம் கொடுத்தா அதெல்லாம் கிடையாது. 5 வருஷத்துக்கும் இல்ல, 20 வருஷத்துக்கும் அவர் தான் வருவாரு. புரியுதுங்களா? 20 வருஷத்துக்கு. நீங்க 2 வருஷம் 6 வருஷம்ன்றதெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி. ஆமா, எம்ஜிஆர் வந்து அப்போலோ ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டே ஜெயிச்சார். புரியுதுங்களா? அவர் வந்துட்டு நடிகர் தான், நடிச்சாரு தான், திரையில வந்தாரு தான், அறிமுகப்படுத்தினாரு தான், அதுக்கப்புறம் மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு தான், அப்புறம் மக்களுக்காக அவர் இறங்கி செஞ்சாரு. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் அவர் நடிகர். அவருக்கு ஓட்டு போடாதீங்க, அவர் வந்து ஒன்றும் செய்ய மாட்டாரு, திரையில பாக்குறதெல்லாம் நேர்ல பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க தான். ஆனா நேர்ல இன்னைக்கு 15 நாள் தான் ஆகுது அவர் வந்து. இன்னைக்கு எவ்வளவு சாதிச்சிருக்கிறாரு சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் என்ன யூடியூப் சேனல் எல்லாமே என்ன சொல்றாங்க, விளம்பரத்துக்கு தான் இது இந்த ஆட்சின்றாங்க. என்ன விளம்பரத்துக்கு? அமைதியா இருக்கட்டும். மௌனம் தாங்க அசாத்தியங்களை சாத்தியமாக்கும். புரியுதுங்களா? ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன்னா மரியாதை போயிடும். புரியுதுங்களா? அமைதியா போங்களா. உதயநிதி கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம அமைதியா இருந்தா எப்படி அப்படின்றாங்க. உதயநிதி கேக்குற கேள்விக்கெல்லாம் அவர் அமைதியா இருந்தாலும் அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் அடி குடுக்குறாருல. எதெல்லாம் உங்களால முடியாதுன்றதெல்லாம் அவர் கொண்டு வராருல எல்லாத்தையும். அதாவது நடைமுறையில கொண்டு வராரு. உங்ககிட்ட பேசி நாங்க வந்துட்டு எங்களை கெட்ட பேர் எடுத்துக்கிறத விட, உங்ககிட்ட பேசி நாங்க வந்துட்டு மத்தவங்க கிட்ட இதுவாகிறத விட, நாங்க நடைமுறைக்கு நீங்க செய்யாததெல்லாம் நாங்க கொண்டு வரோம். பேசினவங்க எல்லாம் யாரும் இது பண்ண முடியாது. புரியுதுங்களா? பேசாத மௌனமா இருந்து எல்லாத்தையும் கொண்டு. இவன் என்ன ஆட்டோ ஓட்டுறவன் தானே, அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவன் என்ன ஆட்டோ ஓட்டுறவன் தானே, இவனுக்கு என்ன நம்ம மரியாதை கொடுக்கணும், அந்த இன்ஸ்பெக்டர் நீ என்ன பேசுறது, நீ என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனா அதெல்லாம் ரொம்ப தப்பு. அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு. புரியுதுங்களா? பாமர மக்கள் இருந்தா நீயும் வந்த, நீ படிச்சுதான் இந்த இடத்துக்கு நீ வந்த, அதே மாதிரி அவர் இந்த ஓட்டு வாங்கியிருந்தா இந்த இடத்துக்கு அவரு வந்திருக்காரு. அவருக்கு உண்டான மரியாதை நீ கொடுத்துதான் ஆகணும்.
மரியாதை கொடுங்க. ஒரு பொம்பளைய போய் தலையை எடுத்துருவேன்னாக்கா அப்ப அந்த பொம்பளை என்ன பண்ணுவோம், சட்டையை கழட்டுறன்னு தான் சொல்லுவா. வேற என்ன சொல்லுவா? அப்போ அவர் மேல எந்த தப்பும் இல்ல. யார் மேல? எம்எல்ஏ மேல எந்த தப்பு இல்லையப்பா. எம்எல்ஏ மேல என்னப்பா தப்பு இருக்கு? பேசுனது கரெக்ட். அவர் பேசுறது கரெக்ட் தான்ப்பா. காசை வாங்கிட்டு தான் நீ அவ்வளவு தூரம் பண்ற. ஏப்பா ஒரு ஆளை அடிச்சா பரவாயில்ல, எத்தனையோ வாட்டி பிரச்சனைக்கு எல்லாரையும் போட்டு அடிக்கிறதுக்கு நீ யார் பண்ணி? போலீஸ் உனக்கு அதிகாரம் யாருப்பா கொடுத்தது உனக்கு? சொல்லு பாப்போம். அப்போ விசாரிக்க வேண்டியதானப்பா. இந்த தொகுதிக்கே இப்ப பெரிய விசாரிக்காம அடிச்சுட்டா போதுமா? சொல்லு பாப்போம். விசாரிக்காம நீ போட்டு ஒரு ஆளை போட்டு கை ஓங்குறிய, என்ன நடந்தது? போலீஸரே என்ன ஆதாரம்? எப்பா நீ கை வைக்க கூடாது. என்ன ஏது எல்லா பிரச்சனையும் தீக்கிறதுக்கு தான் நீ போலீஸ். மக்களுக்கு ஒரு சேவகன் தான் நீ போலீஸ்ன்றது. நீ வந்து மக்களையே போட்டு அடிக்கணும், அப்புறம் என்னத்துக்கு நீ போலீஸ்? சொல்லு பாப்போம். நம்ம நினைச்சுங்களா இன்னைக்கு இவ்வளவு செய்வார் அவருன்னு? எல்லா 75 ரவுடிகளை முந்தா நாள் பிடிச்சிருக்காரு. புரியுதுங்களா? எல்லாரையுமே வட்டாட்சியர், அந்த ஆட்சியர், செயலாளர் எல்லாத்தையும் அங்கங்க மாத்திட்டாரு. டிசி, ஏசி எல்லாரையுமே மாத்திட்டாரு. ஏன்? சட்டத்துறை சரியில்லை, காவல்துறை சரியில்லைன்றதுக்காக எல்லாரையுமே மாத்திட்டு இருக்காரு. நான் பொழுது விடிஞ்சா சிஎம் என்ன கொண்டு வராரு, புதிய நடைமுறையில என்ன கொண்டு வராருன்றத நமக்கே தெரியல. அந்த மாதிரி விழிப்புணர்வோட மக்கள் வந்துட்டு இன்னைக்கு என்ன செய்தியில வரும், டிவி சேனல்ல உட்காந்து செய்தி எல்லாம் யாரும் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு செய்தி தான் கெதின்னு உட்காந்து இருக்கிறாங்க. நான்லாம் 8 மணிக்கெல்லாம் செய்தியை போட்டு உட்காரேன். ஏன்னா என்ன நடக்குது ஆர்வம், சிஎம் என்ன செய்யறாரு. ஏன்னா மக்கள் வந்து மக்களால் அவர் ஜெயிச்சாரு. அதனால அவர் என்னென்ன செய்யறாரு, அவருக்கு எதனா ஒரு கெட்ட பேர் வந்துருமா, அவர் யாருன்னா அவதூறு பேசுவாங்களா அப்படின்றது. மக்களுக்கான ஆட்சியை தருவாரு நம்புறீங்க? நம்புறோன்றத விட தீவிரமா நம்புறோம் நாங்க. அப்ப இந்த தொகுதி மக்களுக்கு ஒண்ணுன்னா அண்ணன் களத்துல இறங்கிட்டாரு. ஆமா இறங்குவாரு, கண்டிப்பா இறங்குவாரு. எங்க அண்ணன் இறங்குவாரு. இந்த தொகுதி மக்களுக்கு எதனா ஒண்ணா விட மாட்டாரு, சும்மா விட மாட்டாரு. யாருமே விட மாட்டாங்க. எங்க அண்ணன் விஜய் முதல் கொண்டு விட மாட்டாங்க. உண்மையாவே இந்த தொகுதிக்கு எதனா ஒண்ணுனா இறங்கிடுவாங்க கண்டிப்பா. பாத்தீங்களா ராயபுரம் தொகுதியில எம்எல்ஏவா இருந்தார் யாரு? ஜெயக்குமார் சார் இருந்தாரு. அப்புறம் மூர்த்தி சார் வந்தாரு. யாருமே எதுவும் இந்த மாதிரிலாம் செய்யல. யாரும் கிட்ட போய் என்ன ஆச்சுமா, ஏதாச்சுமா, என்ன நடந்ததுமா, என்னம்மா இந்த மாதிரி பாத்ரூம் கட்டல, என்ன இந்த ரோடுக்கே போவாங்க, இந்த ரோட்லயே வருவாங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு போனா மட்டும் போதுமா? இந்த மக்களுக்கு என்ன தேவைன்றதை கேட்கணும்ல. நீ ஒண்ணுமே கேட்கலையே. இன்னைக்கு வந்து கேக்குறாங்க, வந்து நன்றி சொல்லிட்டு, அம்மா உங்க தொகுதியில எதனா பிரச்சனை இருக்கா, நான் ஆபீஸ் இங்க ஓபன் பண்ணிடுவேன், வந்து என்கிட்ட உங்க கோரிக்கையை சொல்லுங்கன்றாங்க. இது யாருப்பா சொல்லுவா? சொல்லுப்பா. ஆளை கண்டாலே நாங்களாம் வந்து கஷ்டப்படுறவங்க தான். எங்களை கண்டாலே நீ 8 அடி தூரம் போற அப்படின்னும் போது உங்ககிட்ட நான் பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அதனால அவரை எதுவுமே பண்ண முடியாது. அவங்க சும்மாதான் கிழிஞ்சு போனது, அது தைக்க முடியாது, இதெல்லாம் சும்மா. நீங்க இனிமே வீட்டுலதான் இருக்க போறீங்க. நினைச்சு பாத்தீங்களா? துணை முதலமைச்சர் இப்ப இந்த இதுல வந்துட்டு மு.க. ஸ்டாலின் வரலன்னா அவர் மு.க. ஸ்டாலின் உன் பிள்ளையதான் உட்கார வச்சு முதலமைச்சர். அந்த கனவு வந்து இடிஞ்சு போச்சு. அதுல அவங்க ஆதங்கத்துல பேசுறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அவங்க கூட்டமைப்புல இருக்கிறவங்களே பாதி பேர் இப்ப இங்கதான் வரதா இருக்கிறாங்க. நீங்க ஒட்டு போட்ட துணிதான் மத்தவங்கள வந்து தேய்ச்சிட்டு உட்காருன்னு சொல்ல தேவை. நீங்களே இப்ப ஓட்டையில தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய திமுகன்ற ஒரு கோட்டைய எவ்வளவு சீக்கிரத்துல இளைஞர்கள் உடைச்சாங்க பாத்தீங்களா? மக்களால் எதுவுமே முடியாததெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்களாம் நினைச்சா முடியும். ஏமாந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அண்ணா திமுக இல்லாட்டினா திமுக. சரி ஏன்டா போடணும் அப்படின்றதுக்கு போட்டுதான் ஆகணும். இது எங்களோட உரிமை. புரியுதுங்களா? ஜனநாயக உரிமையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த வாட்டி செஞ்சது வந்துட்டு இதுதான் உண்மையான உரிமை, ஜனநாயக உரிமை. இவ்வளவு நாளா வந்துட்டு போடணும்ன்ற ஒரு கடமைக்கு போட்டோம். இப்ப போட்டதெல்லாம் ஒரு திருப்தியோட போட்டிருக்கிறோம் நாங்க. சரி ஓகேங்களா? இப்ப வராரு பாரு, அவர் வந்து மக்கள் அண்ணா வணக்கம்னு கைய பிடிச்சு அவரும் வணக்கம் சொல்றாரு, நன்றி சொல்றாரு. இந்த நன்றி யாருக்கு வரும்? எங்களை மாதிரி இருந்த மனுஷன் தான் அவரும். அவருக்கு தெரியுது எங்களை பத்தி, எங்களுடைய கஷ்டம் என்ன நஷ்டம் என்னன்னுட்டு. அதனால அவரு அடுத்த 5 வருஷத்துல நிறைய நல்லது பண்ணுவாருப்பா. அடுத்த 5 வருஷத்துக்கு அவரு தான் நிறைய நல்லது பண்ணுவாரு. இதுக்கு அப்புறமும் அவரு தான் வருவாரு. இதுக்கு மேற்பட்ட அவர் தான் வருவாரு. விஜய் அண்ணன் தான் ஆட்சியில உட்காருவாரு. இந்த 6 மாசம் கழிச்சு ஆட்சி உடையுது கிடையாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரீஎலெக்ஷனே வச்சாலும் சரி அவர் மட்டும் தான் வருவாரு. இந்த 108 இடம் நாங்க நிறைய இடத்துல பஸ் விடல, வண்டி இல்ல, கார் இல்ல, பைக் இல்ல, இதெல்லாம் தெரியாம மக்களுங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு எவ்வளவு மக்கள் அவஸ்தைப்பட்டாங்க. ஆனா நாங்களாம் ஏறி போனாக்கா டிவி கேக்குதான் ஓட்டு போடணும், எங்க ஓட்டை வந்து இது பண்ணிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும். அதனால அவர் 108 இடம் வந்தாரு. இல்லன்னு வச்சுக்கேன் அவர் 230 தொகுதி அவர் தான் வந்திருப்பாரு. உண்மையாவே அவர் தான் வந்திருப்பாருப்பா. இது வரைக்கும் அடுத்த தடவை 200 மேல அடிப்பார். கண்டிப்பா அடிப்பார். சரி.